இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிப்பி தொக்கு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா பொட்டியாச்சு. கருவேப்பிலை போடுங்க. பல்லாரியை நல்லா குட்டி குட்டியாக வதக்கி அதை போடணும். சாரி மக்களே, குட்டி குட்டியாக வெட்டி நல்லா போட்டு வதக்குங்க. பல்லாரி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க. ஒரு பச்சை மிளகா அரிஞ்சு போட்டுக்காங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியை போட்டு இனி வதக்கணும். உள்ளி தக்காளி எல்லாமே வசங்கிட்டு நம்ம வந்து இப்போ காஷ்மீரி வத்தல் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூப்பராக கழுவி க்ளீன் பண்ணி வச்ச சிப்பியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். மசாலாவெல்லாம் சிப்பி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிப்பி வந்து நல்லா வேகிறதுக்காண்டி 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இனி நல்லா வற்றணும். தண்ணியெல்லாம் சூப்பராக வற்றினோன்னா மல்லிக்கீரை போட்டு இறக்கிற வேண்டியதான். சுவையான டேஸ்டான சிப்பி கூட்டு ரெடி. இதே போல் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே.